இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை முதலாவது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதை இன்றைக்கு நாம் அறிந்து அதை நாம் ஆலோசித்து அதை விட்டுவிடுவதை விட்டுவிட்டு பெற்றுக்கொள்வதை பெற்றுக்கொண்டு எதை கூட்டி சேர்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் முதலாவது நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். 18வது வசனத்தையும் வாசித்து விடுவோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டு விடுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற யாவரும் மிகவும் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதிலும் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பின் நடக்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தை பிடித்து கொண்டு அதன்படி வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த வார்த்தையிலே மிக கவனமாய் இருக்க வேண்டும். உலகத்தான் மனமேட்டிமையாய் இருப்பான். மேட்டிமையான எண்ணங்கள் அவர்களுக்குள் தோன்றுவது இயல்பு. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு வேறு பிரித்தாரோ, ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக தேவன் என்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நாளிலிருந்து நம்முடைய இருதயத்தை குறித்தும் நம்முடைய சிந்தனைகளை குறித்தும் நம்முடைய எண்ணங்களை குறித்தும் நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்தும் கர்த்தர் கவனிக்கிறவராயிருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில நேரத்தில் சத்தியம் என்பது கடுமையாக இருக்கும். சில நேரத்தில் சத்தியம் என்பது லகுவாக இருக்கும். லகுவான சத்தியத்தை எப்படி நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதே போல கடினமான சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தேவனுக்குள் வளருவார்கள். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? மனமேட்டிமை உள்ளவன் எவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், அருவருப்பான சிந்தனை கொண்டவர்கள் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? இயேசுவை போல தன்னுடைய சிந்தையிலும் நடக்கையிலும் தேவனுடைய பர்வதத்திலே தாழ்மையோடு தேவனை பின்பற்ற அந்த பலத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி தகுதியில்லாத நமக்கு தகுதியின் வஸ்திரமாகிய ரட்சிப்பை கொடுத்து அலங்கரித்து இன்றைக்கு இந்த பட்டணத்திலே, பூமியிலே, சமுதாயத்திலே, உறவுகளுக்கு மத்தியிலே
கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான நேரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன? மனமேட்டிமை ஒரு மனிதனை அழித்துவிடும். மனமேட்டிமையான சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாய் இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். மனமேட்டிமை இருக்கிற அந்த சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு மனிதனை தொடங்கி அரசாளுகிற ராஜாக்கள் வரை மனமேட்டிமை உள்ளவன் எவனும் ஆசீர்வாதமாய் இருந்தது கிடையாது. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். என்னுடைய திறமையினால் படித்தேன், யாரும் சொல்ல முடியாது. என்னுடைய திறமையினால் நான் வளர்ந்தேன், உயர்வாக இருக்கிறேன், யாரும் சொல்ல முடியாது. என்னுடைய பலத்தினால் இன்றைக்கு நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், யாரும் சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் ஒரு மனிதனை தாழ்த்தவும் முடியும், அவர்களை உயர்த்தவும் முடியும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? நீ சகல ஜாதிகளிலும் உன்னை நான் என்ன செய்வேன்? மேட்டிமையாக வைப்பேன், ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என் இருதயத்தில் இருக்கிற சில காரியத்தை நான் என்றைக்கு தூக்கி போடுகிறேனோ அன்றைக்கு என் வாழ்க்கை செழிக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே கடந்து வந்து தன்னை தானே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சாட்சியை உங்களுக்கு முன்பதாய் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அவரை குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது, இப்படிப்பட்டவருக்கு இந்த நிலைமை வரும் பொழுது நீங்களும் நானும் மிக சாதாரணம். ஆமென். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா தேசத்தில் அரசாண்டு கொண்டிருந்தார். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். கர்த்தர் ஒரு மனிதனை ராஜாவாக மாற்றுகிற பொழுது அவனுடைய குடும்பத்திலிருந்து, அவனுடைய சந்ததியிலிருந்து வேறு பிரிக்கிறார். வேறு பிரிக்கப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் இஸ்ரவேலுக்கு. அப்படி பண்ணும் பொழுது அவனுடைய வயதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை, சத்தியத்தை நீங்கள் மிக உன்னிப்பாக கேட்க வேண்டும். இதிலே வாழ்க்கைக்குண்டான ஒரு ஆசீர்வாதத்தின் கருத்துக்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. 2வது வசனத்தை வாசிப்போம். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். எவ்வளவு ஆச்சரியம் அல்ல? ஒரு சின்ன வயது, 25 வயது உள்ள ஒரு இளைஞன் இன்றைக்கு இந்திய தேசத்திலே பிரதமர் ஆவதற்கு அல்லது இந்த தேசத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஒருவேளை அவர்களுக்கு நல்ல அனுபவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 50 வயது, 60 வயது, 70 வயதுகளே அவர்கள் பிரதமராகிறார்கள். அவர்களுக்கு அந்த அனுபவம் கடந்து வருகிறது. வயது மூப்பி நிமித்தம் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா எருசலேமை அரசாளும் பொழுது
அவருக்கு வயது 25. 25 வயதிலே அரசாளும்படியாக நியமிக்கப்பட்ட மனிதன் 29 ஆண்டுகள் எருசலேமை அரசாளுகிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், சிறு வயதிலேயே எல்லாம் சரியாய் கிடைத்து விட்டால் இருமாப்பு கடந்து வந்து விடுமா? ஒருவேளை நாம் கஷ்டப்படாமல் நமக்கு எல்லாம் நம்முடைய கைகளில் கிடைத்து விட்டால் மனமேட்டிமை ஒருவேளை வந்து விடுமோ? ஒருவேளை துன்பத்தை சகிக்காமல் பாடுகளை அனுபவிக்காமல் இயேசு கிறிஸ்து இருந்திருந்தால், சிலுவையை சுமக்காமல் தன்னுடைய இரத்தத்தை சிந்தாமல் இருந்திருந்தால், இந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்குமோ? எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! ஒரு பாடு அனுபவிக்கும் பொழுது மட்டுமே, ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது மட்டுமே அதிலிருந்து வருகிற மேன்மையானது நம்மை ஸ்திரப்படுத்துவதாகவும் ஆசீர்வாதத்திலே நிலைநிற்க செய்வதாகவும் மாறிவிடுகிறது. சாதாரணமாய் கிடைக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு அதனுடைய அருமை தெரியாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு நிறைய இடங்களிலே நான் பார்க்கிறேன், ஒரு தகப்பன் அரசாங்கத்தில் வேலை செய்வார். அவர் ஒருவேளை வியாதிப்பட்டோ அல்லது பலவீனத்தில் விழுந்தோ அல்லது ஒருவேளை விபத்தில் சிக்கியோ மரணம் அடைந்து விட்டால், அந்த தகப்பனுடைய வேலையை அவருடைய மகன்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு எக்ஸாம் எழுத தேவையில்லை. அரசாங்கத்திலே வைக்கிற அந்த எக்ஸாம் எழுதி அதை படித்து அதன் மூலமாய் கடந்து வந்து கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அதனுடைய கஷ்டங்களை அனுபவித்து அதன் மூலமாய் கிடைக்கிற அந்த கஷ்டம் அவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அதனால்தான் என்னவோ பல இடத்துல இந்த ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான லகுவாய் கிடைக்கக்கூடியதான அந்த வேலையை அவர்கள் சரியா எண்ணாமல் சரியாய் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் பிற்காலத்தில் அவர்கள் பல நண்பர்களோடு இணைந்து சேர்ந்து உலகத்தின் இச்சைகளுக்கு அடிபணிந்து அவர்கள் விழுந்து போகிறார்கள். பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் படித்து கஷ்டப்பட்டு அவர்கள் தேர்வு எழுதி வேலை வாங்கி அது நிமித்தம் அவர்கள் போய் சென்று அந்த வேலையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இந்த வேலைக்காக நான் எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், என் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், இந்த வேலை நிமித்தம் என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு அக்கறை அவர்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. எசேக்கியா 25 வயதிலே அரசனான பொழுது அவனுக்கு அதனுடைய அருமை ஒருவேளை தெரியாமல் போய்விட்டதோ என்கிறதான உணர்வு எனக்குள் வந்தது. அது உண்மையா இருக்குமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு வேதமானது இங்கே விடையை கொடுக்கிறது. வேதமானது அங்கே சில காரியத்தை நமக்கு கொடுக்கிறது. 2 நாளாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் வாசிப்போம். 21 நாம் வார்த்தைகளை வாசிப்போம். அப்பொழுது அங்கே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக எருசலேமை ஆளுகை செய்ததான எசேக்கியா சிறு வயதிலே ராஜபாரியத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏன் அவனுக்கு பின்னாளில் ஒரு வியாதி வந்தது, பாடு வந்தது என்பதை அதை கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய ரகசியத்தை கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். 21 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் ஆதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்தமுகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். பிரவேசிக்கிற பொழுது போட்டார்கள். இப்படி கவனி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்படி
கர்த்தர் எசேக்கியாவையும் குடிகளையும் ராஜாவாகிய சனகரிப்புக்கும் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களுடைய சுற்றப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து வந்தார். கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவனாகிய கர்த்தர் சகல எதிரிகளினுடைய கைகளுக்கும் சகல பொல்லாத மனிதர்களுடைய கைகளுக்கும் எதிர்த்து நின்று அவர்களை ஆதரித்து வந்தார். சத்தியத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தம்பி கவனிப்பா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சகல விதத்திலும் ஆதரவின் கரம் நீட்டப்பட்டது. எப்பொழுது தெரியுமா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சரியாய் ஒருவர் எப்பொழுது பயன்படுத்துகிறார்களோ, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி கீழ்ப்படிதலோடு பெருமையின் ஆவியை எடுத்து போட்டு மேட்டிமையான எண்ணங்களை தன்னுடைய இருதயத்தில் இருந்து எடுத்து போட்டு தான் தான் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் விழுந்து போவார்கள். அதற்குத்தான் இந்த அத்தாட்சி. அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன நடக்கிறது பாருங்க. ஸ்தோத்திரம். 23வது வசனத்தை வாசிங்க. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாட்களிலே வாசிங்க தொடர்ச்சியா. மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணி கீழே 25 எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமையானான். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகையால் அவன் மேல் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எப்படி எனக்கு மேலாக தேவனுக்கு கோபம் வரும்? நான் கர்த்தருடைய பிள்ளை தானே. ஆண்டவர் என்னை பிள்ளையாய் தெரிந்து வைத்திருக்கிறார். நான் பாவத்தில் விழுந்து பொழுது கிடந்த பொழுது கூட கர்த்தர் என்னை மன்னித்தார். கவனிங்க, உலகத்தில் சுற்றி கொண்டிருந்து பாவத்தில் விழுந்து போய் கிடந்த பொழுது கூட இந்த தகப்பனை மன்னிக்கிறவராய் கடந்து வந்தார். ஆனால் என் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருக்காக நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி வேறு விரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ள ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கும் பொழுது ஏன் எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது? எசேக்கியா ராஜாவுக்கு மேலாக ஏன் கோபம் உண்டது? காரணம் இருக்கிறது. எசேக்கியா ராஜாவை சிறு வயதிலேயே தேவன் ஜாதிகளுக்குள் இருந்து தெரிந்து கொண்டார். ஆமென். எசேக்கியா ராஜா சிறு வயதாய் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பாரத்தை, ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, ராஜா என்கிற அந்தஸ்தை கொடுத்து 29 ஆண்டுகள் எருசலேமில் ராஜாவாக கர்த்தர் வீட்டிற்கு செய்தார். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு ஒரு கட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே இருக்கிறதான மூப்பர்களும் என்ன செய்தார்கள்? காணிக்கைகளையும் உச்சதங்களையும் கொண்டு வந்த பொழுது, ஓ, இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் எல்லாரும் எனக்கு கீழாக உட்பட்டவர்கள், எனக்கு கீழானவர்கள், நான் சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள், கர்த்தர் இந்த தேசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற மன மேட்டிமை வந்த பொழுது அவனுடைய சரீரத்தை தேவன் தொட்டார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த நாட்களிலும் மனமேட்டிமையாய் இருக்கிற அனுபவத்தை முற்றிலும் திறந்து போட வேண்டும். தான் என்கிற அகங்காரம், நான் தான் எல்லாம் என்கிற அந்த சூழ்நிலை வரும் என்று சொன்னால் கர்த்தர் எடுத்து போடுவார் என்பதற்கு எசேக்கியா ராஜா
ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் இருக்கிறார். என்ன நடக்கிறது பாருங்க, 26வது வசனம். எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை. இன்னும் நாட்கள் கடந்து போகவில்லை. கவனிங்க, இன்னும் நாட்கள் கடந்து போகவில்லை. ஒருவேளை தேவ சமூகத்தில் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இந்த வேதத்தை கேட்கிற வசனத்தை கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் சரி, மனமேட்டிமை நமக்குள் வருமே என்று சொன்னால் கர்த்தர் அதை பார்க்கிறவராயிருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? எசேக்கியா தேவ சமூகத்திலே சின்ன வயதாக இருக்கும் பொழுது உயர்த்தப்பட்டான். ஆனால் ஒரு கட்டத்தில் வரும் பொழுது மனமேட்டிமை வந்தது. மனமேட்டிமை வந்தவுடனே வியாதியும் கூட வந்தது. மனமேட்டிமை வந்த பொழுது அவன் தாழ்ந்து போகக்கூடியதான, அவனுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரக்கூடியதான சூழ்நிலை வந்தது. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில மனமேட்டிமை இருக்கிறதா? முற்றிலுமா எடுத்து வெளியே போட்டு விடுங்க. மனமேட்டிமை தேவனுக்கு அருவருப்பானது. மனமேட்டிமையை தேவன் விரும்பாதவர். என்ன நடக்கிறது பாருங்க, உடனே தன்னை தாழ்த்துகிறார். எசேக்கியாவுக்கு உடனே அவனுடைய புத்தியிலே ஒரு எண்ணம் வந்தது. ஐயோ, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த நல்ல சரீரம், ஆண்டவர் கொடுத்த நல்ல வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், இதையெல்லாம் நான் தவறாக பயன்படுத்தினேன். எனக்கு நேராக, என்னுடைய மனமேட்டிமைக்கு நேராக இங்கே கிடைத்த பரிசு வியாதி. உடனே என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறார். தேவ சமூகத்திலே இன்றைக்கு உங்களை தாழ்த்தி பாருங்க. ஆண்டவரே, பெருமையின் ஆவி இருக்கிறதா? எடுத்து போடுகிறேன் அப்பா. மனமேட்டிமையான கண்கள் இருக்கிறதா? எடுத்து போடுகிறேன். வேண்டாத சிந்தை, என்னை அளவுக்கு மிஞ்சி நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனா? எடுத்து போடுகிறேன். என்னை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிற எனக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான, எப்படி இருந்தாருங்க? சொல்லுங்க, மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, எந்த பட்டணத்தில், எந்த தேசத்தில், எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீர் உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. வீட்டு காரியத்தை என்றைக்கு நீங்க ஒழுங்குபடுத்த உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்திலே இரக்கம் பெறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு
உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி யாரை அனுப்புகிறார்? தேவனாகிய கர்த்தர். ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் நேரடியாக வந்து சொல்ல மாட்டார். ஒரு ஊழியக்காரரை அனுப்புவார், அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்புவார், அல்லது நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே பிரசங்கிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று சொல்லி நான் திட்டவட்டமாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்பொழுது எசேக்கியா என்ன செய்கிறார்? அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்க செல்போன் பிடிச்சிட்டு வரக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை, நீங்க கர்த்தருடைய பைபிளை, இந்த வார்த்தைகள் அடங்கிய இந்த பைபிளை நீங்க இருதயத்தில் சுமந்து கொண்டு வர வேண்டும். இந்த வசனம் தான் உங்களை பரலோகம் அழைத்து செல்லும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நிலையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு கடவுச்சீட்டு. இந்த வார்த்தை தான் உங்களை நிலைநிறுத்துகிற பேராயுதம், நங்கூரம். இதற்கு நீங்கள் பயந்து இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. மனமேட்டிமை நம்முடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வந்துவிடும். ஆமென். ஒருவேளை மனமேட்டிமை இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய பார்வைகள் மாறுவது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனமேட்டிமை நீ விட்டு விட்டு வரும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு நீ நல்லதுதான் செய்திருப்பாய். உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு மட்டும் தெரிந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பேச்சு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரிந்திருக்கும். நீ கர்த்தருடைய பார்வையிலே நல்லவனாக இருந்தாலும் கூட அந்த மனமேட்டிமையான அந்த எண்ணம் சில நேரத்தில் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை அது அறுத்துவிடும். அல்லேலூயா. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மனமேட்டிமையாய் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவனாகிய கர்த்தர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த கிருபைக்காகத்தான ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், உனக்கு நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால், படித்தவர்களாய் இருக்கலாம், பண்டிதர்களாய் இருக்கலாம், ராஜாக்களாய் இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களாய் இருக்கலாம், அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், தொழிலதிபராய் இருக்கலாம், நல்ல திடகாத்திரமாய் இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் எல்லாமே டெம்பரவரி என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. அப்பொழுது தேவ சமூகத்திலே அவன் கடந்து வந்து, ஆண்டவரே, சிறு வயதிலேயே எனக்கு எல்லா நிறைவையும் கொடுத்தீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சின்ன வயதா இருக்கும்போது எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தீர், ஆளுகிற அந்த ஸ்தானத்தை கொடுத்தீர், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர். ஆனா ஒரு நிமிஷத்துல நீ செய்த நன்மைகளை நான் மறந்துட்டேன். ஜனங்கள் வந்து என்னை ஆர்ப்பரிக்கும் பொழுது, அவர்கள் உச்சதைகளை கொண்டு வரும் பொழுது, அவர்கள் வெகுமதிகளை கொண்டு வரும் பொழுது, ஓ, இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு கீழாக்கப்பட்டவர்கள்,
எனக்கு கீழானவர்கள் என்று சொல்லி நான் எப்பொழுது அவர்களை மனமேட்டுமே என்னுடைய இருதயத்தில் வந்ததோ அப்பொழுது என்னுடைய கண்ணுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கிற அத்தனையும் நான் துச்சமாக நினைத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உடனே எசேக்கியாவுக்கு மேலாக கர்த்தருடைய கடும் கோபம் வந்தது. ஆனால் கடும் கோபத்தை கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது தெரியுமா மாற்றினது? அவன் தன்னை தான் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, நாம் உமக்கு முன்பாக மனமேட்டுமை இருந்துச்சுதான், ஆனாலும் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்திருக்கிறேன், உண்மையாய் நடந்திருக்கிறேன், உமது பார்வைக்கு நலமானதை செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கப்பா, உண்மை இருந்துச்சு, உத்தமம் இருந்துச்சு, அப்புறம் பார்வைக்கு நலமானது இருந்துச்சு. இது எல்லாவற்றையும், இந்த 3 குணங்களையும் மனமேட்டிமை வந்து அழித்து தகர்த்து போட்டது. தான் தான் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அங்க வந்து நின்று விடுவார். ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், நீங்க கொடுத்த நன்மை, நீங்க கொடுத்த வேலை, நீங்க கொடுத்த குழந்தை, நீங்க கொடுத்த திருமணம், நீங்க கொடுத்த இந்த வீடு, நீங்க கொடுத்த இந்த சரீர பலன் எல்லாமே நீங்க கொடுத்தது ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய சுயத்தினால் அல்ல, எல்லாவற்றையும் நீங்க எனக்கு ஈவா கொடுத்திருக்கிறீங்க. இதெல்லாம் கொடுத்த உடனே எசேக்கியாவை போல எனக்கு மனமேட்டுமை வந்து விடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்ன செய்யணும்? உடனே தேவ சமூகத்திலே தேவன் ஸ்தோத்திரம் ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை அனுப்புகிறார். அவருடைய இருதயம் மாற்றப்பட்டது. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மனமேட்டிமையான கண்கள் இருக்குமே என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியை அன்றைக்கு கர்த்தர் எசேக்கியாவுக்கு அனுப்பினது போல இன்றைக்கு இணைந்த கரங்கள் ஊழியத்தில் இருந்து தேவனுடைய ஊழியக்காரனை மறைத்து கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நேரத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. வார்த்தை வாசிங்க, 4வது வசனம். ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி பார்த்து சொல்ல வேண்டியது, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறார்? விண்ணப்பத்தை கேட்கிறார். இரண்டாவது, உன் கண்ணீரை காண்கிறார். இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிடைத்திருக்கிற இந்த உயர்வு, உங்க பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற உயர்வு, உங்க வாழ்க்கையில கிடைத்திருக்கிற சுகம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல எதிர்கால வாழ்க்கை எல்லாமே கர்த்தர் போட்ட பிச்சை. மேட்டுமை இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு எடுத்து போட்டு இன்னும் நான் எப்படி தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எடுத்து வாசிக்க 2 ராஜாக்கள் 20:1-8 சொல்லுகிறது. அங்கே எசேக்கியாவை தேவனாகிய கர்த்தர் பலமாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல விசேஷமான குணங்கள் என்ன? நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக விலையேற பெற்ற பிள்ளைகள். ஒரு சின்ன ஒரு சறுக்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை அழித்து விடாதபடி என்னுடைய கண்களின் மேட்டுமையான என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போடுங்க, எல்லாவற்றையும் அழித்து போடுங்க. ஆண்டவரே, நான் தான் என்கிற அந்த அகம்பாவம், அந்த வேண்டாத குணம் இருக்கும் என்று சொன்னார் நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. இன்றைக்கு என்னை முற்றிலுமை தாழ்த்தி இந்த குணத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஒருவேளை மேட்டிமையான கண்கள் இல்லாமல் இருக்கலாம், பெருமையின் ஆவி இருக்கும்.
பெருமையின் ஆவி இல்லாமல் இருக்கலாம், இச்சையின் சுபாவம் இருக்கும், இச்சையின் சுபாவம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், கடும் கோபத்தின் ஆவி இருக்கும், கடும் கோபத்தின் ஆவி இல்லாமல் இருக்கா, கஞ்சனா இருப்பீங்க, பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத விசுவாசம் இல்லாத பிள்ளைகளா இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறேன். இயேசுவை கடந்து வாங்க. கூப்பிடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக்கொடு. எல்லாரும் வலது கரத்தை வானத்திற்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை இருந்ததான என்னுடைய மேட்டிமையான கண்கள், மேட்டிமையான சிந்தனைகள் எல்லாவற்றை விட்டு இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். அப்பா ஆண்டவரே, நான் அநேகருடைய பார்வைக்கு கிறிஸ்தவனாக இருக்கலாம், நான் அநேகருடைய பார்வைக்கு நான் ஆண்டவரே வேதத்தை சுமந்து கொண்டு வரலாம், அநேகருடைய பார்வைக்கு நான் ஊழியம் செய்யலாம், அநேகருடைய பார்வைக்கு நான் நல்ல ஜெப வீரனாக இருக்கலாம். ஆனாலும் எனக்குள்ளாய் இருக்கிற இந்த மேட்டிமையான எண்ணம் என்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மேட்டிமையான கிரியைகளை என்னை விட்டு எடுத்து போடும். வாய்களை திறந்து கேளுங்க. சபை கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, இப்பொழுது என்னை தொடுவீராக, இப்பொழுது என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்வீராக, என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த இறங்கி வாங்கப்பா. இன்றைக்கு சீர்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தைகளை எனக்கு நேராக கர்த்தர் எசேக்கியாவை கொண்டு எனக்கு உணர்த்தி இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சாதாரண மனிதனில் இருந்து தொடங்கி ராஜா வரை மட்டுமல்ல, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, மேட்டிமையான எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னார், அவர்களை தாழ்த்தி போடுவேன் என்பதற்கு எசேக்கியா ராஜா எப்படி ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாரோ, அதே போல ஆண்டவரே, ஒருவேளை நான் பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், நல்ல ஜெப வீரனாக இருக்கலாம், நல்ல விசுவாசத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கலாம், நான் ஆண்டவரே நல்ல மணிக்கணக்கில் தேவனை தேடி ஆண்டவருக்கென்று கொடுக்கிற பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் எனக்குள்ளாக மன மேட்டுமை என்கிற அந்த இருமாப்பு இருக்கும் என்று சொன்னார், நீ என்னை அழித்து போடுவேன் என்கிற அந்த பய உணர்வை என் இருதயத்திற்குள் இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும். ஆவியானவரே, என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த நினைக்கிறேன், அதற்காக நன்றி. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைய என்னைக்கு சீர்பு தூக்கி பார்த்து என்னை நான் ஆண்டவரே சரிபடுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் உம்முடைய சமூகத்தை பிடித்து கதறி கெஞ்சுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். மகா கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட என் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, பல பகுதிகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும், நன்மை கிருபை தொடரட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வளருவதற்கு மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான சிந்தனைகளை எடுத்து போட்டு தேவன் விரும்புகிற நல்ல பாத்திரமாக இவர்களை வைத்து உயர்த்தும், சாட்சியாய் நிறுத்தும். அப்படி நினைக்கும் பொழுது இவருடைய வியாதிகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. அப்படி உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உடைய எல்லா சிறுமையான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவராய் கடந்து வருகிறார். அப்படி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரம் உங்கள் மீது அசைவாடி உங்களை உயர்த்துகிறவராய் கர்த்தர் கடந்து வருவார். சாட்சியாய் நிறுத்துங்க, பலப்படுத்தும், கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இயேசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.